கூட வேண்டுதல் செய்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்குரிய உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடரின் துவக்கத்தை பற்றி செய்து கொடுத்த உடனுடைய சகோதரர் இம்மானுவேல் சபை சார்பாக நன்றியை பார்த்துக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நாளிலே கூட நமது கடலூரில் உள்ள வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வேத வாசிப்பு பகுதியாக நாம் இப்பொழுது தொடங்குவோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை வாசிப்போம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வாசிப்போம். இந்த பகுதியை வாசித்து காட்டும்படியாக சகோதரர் தாசர் அவர்களை வாசிக்க தெரிந்து கொண்ட வேதமாகும் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசிப்போம். பக்கம் எண் 799. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்டுக்கு வென்று அதில் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமிக்கு மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உங்களுக்கு தெரியாது. மேகங்கள் இருந்திருந்தால் மழையை பூமிக்கு மேல் பெய்யும். மரணமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வகை இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் 7 எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்ப்புமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுவோ என்று நீ அறியாயே. வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியுமாமே. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாக இருக்கும் வந்து சமைப்பதெல்லாம் மாயினே. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இள வயதும் வாலிபமும் ஆகி கொடுக்கப்பட்ட வேதமும் வாசித்து முடிக்கப்பட்டது. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசித்து சகோதரர் தாசர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துகிறோம். இந்த பகுதியிலே கடைசியாக வாசிக்கப்பட்ட வசனம் இளவயதும் வாலிபமும் மாயை என்று பிரசங்கிலே சாதனர்களாக குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு ஞானத்தையும் உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்தாலும் ஒரு பைத்தியமாகி அநேக தவறுகளை செய்து பின்பு தன்னுடைய தவறை உணர்ந்து பிரசங்கி, நீதிமொழிகள், உன்னத பாட்டு என்ற 3 பகுதிகளை அவர் பழைய ஏற்பாட்டிலே எழுதி ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரே வசனம் கூட வாழ்க்கையில் அவரை பின்பற்றினால் உண்மையாக பெருமையாக அநேக வசனங்களை இந்த 3 பகுதிகளை பின்பற்றினா ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் தவறு செய்திருக்கிறோம், திருத்திக் கொள்வது மிகவும் ஆணித்தரமாக பழைய ஏற்பட்டிருக்கிறது. இதனாலே கூட இந்த கடைசி வசனம் மிகவும் பேசியிருக்க முடியாது என்பது, உணர்த்த முடியாது என்பது, யோசிக்க வைக்க முடியாது இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் வேற உபதேச பகுதி கடந்து செல்வோம். வெள்ளிக்கிழமை கூட வேத பாடத்திலே நமது பிராந்திய சபை ஊழியர்கள் ஊழியர்களை நாம் எப்படி செய்ய வேண்டும், உன்னுடைய பொறுப்பு என்ன என்ற தலைப்பிலே அநேக வசனங்களை
வேத வசனங்கள் ஒப்பிட்டு காட்டினார். அநேகர் குறிப்பிட்டு வைத்திருப்பீர்கள். ஆனாலும் அதை வீட்டிலே நேரம் கிடைக்கும் போது அந்த வசனங்களை குறிப்போடு ஒப்பிட்டு பார்த்து படிக்கும்போது இன்னும் அதிகமான கிரியை செய்ய வேண்டும், ஊழியங்களை செய்ய வேண்டும், தேவனுடைய நாமத்தை மக்கள் அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் என்று இன்னுமாக அதிக அந்த வசந்த ஆவணம் வேதவசனங்கள் கூடுதலாக இருக்கிறது. உலகத்தின் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நம்ம விட்டு கடந்து போகும், நம்மளும் கடந்து போயிடுவோம். ஆனால் பிரசங்கிலே வாசித்த சகோதர ஆசிரியர்கள் தேவ நியாயத்தை கொண்டு வருவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வேலைக்கு பணம் சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம கணக்கு கொடுக்கணும். அது வந்துடவே கூடாது. அதனாலே இப்படியாக ஊழிய பகுதியில் அநேக நேயர்களுக்கு ஊழியர்களாகவும் பல பகுதிகளில் இருந்து கூட நமக்கு பிரார்த்தனை சபை ஊழியர் அவர்கள் அழைக்கப்படுகிறார், பேசப்படுகிறார், தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறார். இதை எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய வளர்ச்சியும் தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற மக்களுக்கு ஒரு மதிப்பையும் கூட்டி வரை செய்யும். மதத்தின் கடைசி பார்க்கும் சோதர் விமானங்கள் பிரச்சனைத்தார். நேற்று பகுதியில் கூட ஒரு உலக மனுஷன் ஒரு பிரச்சாரத்துக்காக ஒரு 40 உணர்வுகளை வெளியிடுகிறது. அதை காட்டிலும் அழிந்து போகிற மனிதனை காட்டிலும் திட்டமிட்டுக்காரமாக நாம் விரைவு போகிற இயேசு கிறிஸ்து நாளில் பிறந்திருக்கிறார். அதை ஒரு சந்தோஷமாக நம்ம போராடுவோம். இதெல்லாம் இந்த நாளுக்கு நம்ம உற்சாகமாக இருக்கணும். மாதத்தின் கடைசி வாரத்தில் நம்ம உற்சாகப்படுத்தும்படியாக தேவசூரி கொண்டு முடியாத நமக்கு பிரார்த்தனை சொல்லும் சகோதரன் மூலியமான ஆயிரத்தை கடந்து தேவசூரி கொடுக்க முடியாது. நாம் அவர்களுக்கு சார்பாக அவரை உடன் வரவேற்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பரலோகத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு இருப்பாராக. தேவனுடைய சத்தியங்களை நீங்கள் அவர் எவ்வாறாக சொன்னாரோ அப்படியே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் தேவனுடைய விருப்பம். அப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதை செயல்படுத்தவில்லை என்றால், அல்லது உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான ஜீவியத்தை நீங்கள் செய்வீர்களானால் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார். கடந்த வாரம் உலகத்தில் அநேக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதிலே ஒரு நிகழ்ச்சி மிகவும் வருந்த செய்கிறது. அந்த செய்தியை முன்னிட்டு அநேக தகவல்களை சேகரித்து வந்தேன். அதை பார்க்கும்போது நாம் எவ்வளவு தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கின்றோம். ஆசிய நாட்டிலே மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய 2 நாடுகள் இருக்கிறது. அவைகள் மிகவும் அண்டை நாடுகள். தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள் தான் மலேசியா மற்றும் சிங்கப்பூர். மலேசியா தேசத்தை சேர்ந்த ஒரு தமிழர் ஏறக்குறைய $200 ஆசைப்பட்டு ஒரு பையை கொண்டு சிங்கப்பூரிலே கொடுக்கும் பணிகளை செய்கிறார். அந்த பையில் என்ன இருந்தது என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த பையை கொண்டு போய் கொடுக்கும் பணிகளை செய்கிறார். சோதனை சாவடியிலே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு பையிலே சோதனை செய்த போது அந்த பையிலே 44 கிராம்ஸ் ஹெராயின் கண்டுபிடிக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அதை கேட்ட தமிழ் மக்கள் கொந்தளித்து கொதித்து போகின்றனர். அதற்காக மிகவும் வேதனைப்படுகின்றனர். அரசிற்கு மேல்முறையீடு செய்கிறார்கள். ஒரு வாலிபர், அந்த தம்பி ஒரு வாலிப வயசில் சென்று போகிறார். 44 கிராம். ஆனால் அந்த சட்டங்கள் மிகவும் கடுமையாக இருக்கிறது. உடனடியாக நான் சிங்கப்பூர் சிறைச்சாலையினுடைய காரியங்களை ஆய்வு செய்தேன். அதை கொடுக்கும் காட்சிகளை நான் இங்கே பார்த்தேன்.
நாம் அங்கே இருப்போமானால் என்ன நிலைமை என்பதை யோசித்தேன். இன்னும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதை தான் நான் கற்றுக்கொண்ட காலம். ஏனென்றால் அந்த சிறைச்சாலை ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்காக தான் கட்டப்பட்டுள்ளது. 10 அடுக்கு 15 அடுக்கு மாடிகள், நம்ம வீடுகள் மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் அது சிறைச்சாலை. அங்கே செல்வோமானால் ஒரு மெயின் டோர் இருக்கிறது. அந்த டோரிலே 2 கீழே ஒரு சின்ன கதவு, மேலே ஒரு கதவு. நீங்கள் உள்ளே சென்று உங்களை அடைத்து விடுகிறார்கள். அடைத்துடனடியாக அதனுடைய மொத்த கண்ட்ரோல் அங்கிருக்கும் நிர்வாகத்திலும் சென்று விடுகிறது. நீங்கள் டோர்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. டோரை எப்போ ஓப்பன் ஆகும்? வாரத்தில் ஒரு முறை தான் ஓப்பன் ஆகுது. ஏறக்குரிய அகலம் 5 அடிகளும் நீளம் 7 அடிகளும் தான் அந்த சிறைச்சாலை. உள்ளே சென்று பார்த்தால் 2 பகுதிகள், அதிலே ஒரு பகுதி பார்க்கல், அங்கேதான் இருக்க வேண்டும். அதுவும் உயரமான கதவுகள். அது பார்த்துக்கல என்றால் வென்டிலேஷனுக்காக ஒரு ஜன்னல், அந்த ஜன்னலும் பார்த்துக்கல என்றால் ஜன்னல் மிகவும் சின்னதாக அடைக்கப்படும். அதிலே தான் இருக்கிறார். அங்கேதான் நடக்க வேண்டும், அங்கேதான் படுத்துக் கொள்ள வேண்டும். யாரும் பேச முடியாது. அவர்களுக்கு ஒரு கிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிட் ஒரு சிறிய பாய், ஒரு டூத் பிரேஸ்ட், சின்னதுதான், அப்படி பெருதில்லை, சின்னதான் பல்படுத்தி. மேலும் அந்த டூத்தினுடைய அந்த பேஸ்டுக்குள்ள ஏதாவது மறைத்து வைக்கக்கூடாதுன்றதுக்காக வெளிப்படைத்தன்மை உள்ள விசிபிள் டூத் பேஸ்ட் இவ்வளவுதான். அவை கேமராவிலே கண்காணிக்கப்படுகிறது. நீ என்ன செய்தாலும், நீ அங்கே குளிக்கும் போது கூட அவைகள் கண்காணிக்கப்படுகிறது. வீட்டிலே பாத்ரூமிலே நீ குளிக்கிறாய், எத்தனை பாதுகாப்பு. ஆனால் அங்கே யாரோ ஒருவர் பார்த்து கொண்டுதான் இருப்பார். அங்கே ஒரு மனிதன் கொடுக்கப்படுகிறதான ஒரு ஷீட்லே ஒரு ரேக்கெட் செய்கிறார். இந்த ரேக்கெட் ஒன்று செய்கிறார், சமாளிக்கிறோம். அது ஒரு பனிஷ்மெண்ட். உங்களுக்கு என்ன இப்போ என்ன ஒன்று என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனால் அது ஒரு பனிஷ்மெண்ட். உடனடியாக பார்த்தீர்கள் என்றால் செல்போன் எடுத்து இந்த ரேக்கெட் செய்தார், இவர் சட்டத்திற்கு புறமாக அனுப்பப்படுகிறார். 6 மாதம் உங்களை கண்காணிப்பு வைப்பார். எதுக்காக? ஒரு பேக்கர் ரேக்கெட் செய்திருக்கு. 6 மாதம் கண்காணிப்பார்கள். அங்கே சொல்கிறார்கள், என்ன காரணத்துக்கு வந்திருக்கிறார் என்றால், போதை மருந்து பயன்படுத்தியவர்கள், சண்டை செய்தவர்கள், இப்படி சின்ன சின்ன காரியங்களை செய்தவர்கள் எல்லாம் அங்கே 3 வருஷம் 7 மாதம் 8 மாதம் அங்கே இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டே வருகிறது. காலையிலே நாம் எல்லாரும் சந்திக்கிறோம், ஒரு குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த ஜெயிலில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆஃபீஸர் நீங்கள் உள்ள இருக்கிறீங்களான்னு பார்க்க வருவாரு. அந்த மேலே இருக்கிற டோரை திறந்து என்ன பண்ணோம், குட் மார்னிங் சார் அப்படி சொல்லணும். அப்படின்னா அது ஒரு 2 நாள் பனிஷ்மெண்ட் கேஸ் ஆகும். மனிதன் எவ்வளவு இந்த மாதிரி வைத்திருக்கிறாங்க. எப்படா சாப்பாடு வரும்னு காத்துன்னு இருக்கிறாங்க. 5 வகையான சாப்பாடு தயார்படுகிறது சுகர் பேஷண்ட்டுக்கு. ரொம்ப நீங்கள் ஃபுல்லாக உனக்கு கலோரி அதிகமாக தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. கலோரி அதிகமாக தான் உங்களுக்கு உப்பு இல்லாத சோறு போட்டு சாப்பிடுறாங்க. அவங்களே உங்களுக்கு உடனடியே எழுதிட்டு போயிடுறாங்க. சாப்பாடை நிர்ணயிப்பது கூட அவர்கள் தான். என்ன சாப்பாடு செய்யணும். அங்கே ஒருவர் பேட்டி அளிக்கிறார், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் வாங்கி வருவேன், அவர்கள் ஆசைக்கே சாப்பிடுவார்கள். ஆனால் எனக்கு எவ்வளோ தான் போடுறாங்க, கொஞ்சோண்டு தான் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிட ஆசையாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணல, கிடைக்கல. ஆனால் நம்ம வீட்டுக்கு வர சொந்தக்காரர்களுக்கு என்ன சொல்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், பத்திரப்பா இன்னொரு சிக்கன் 65 சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு. லிபர்ட்டி இஸ் கன்ஃபைன்ட் இன் ஜெயில். அன்பானவர்களே, ஒரு சிறிய இடத்திலே கொஞ்சம் நாள் சிறைச்சாலையிலே இவ்வளவு கடினமான காரியங்களை நாம் எதிர்நோக்குகிறோமே. தேவனுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகி ஒருவேளை நாம் நரகமோ பாதாளமோ செல்வோமா, இந்த நிலைமை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. கொஞ்சம் கூட பார்த்துக்கல என்றால்
இப்பேற்பட்ட நன்மைகள் கூட அங்கே கிடைக்காது. நீ வெந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் புத்தி தெரிந்த நாட்கள் முதல் அநேக பாவங்களை செய்கிறோம். தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறோம். அவை எல்லாவற்றையும் குறித்து என்ன வேதம் நமக்கு போதிக்கிறது? அதைதான் பிரசங்கியின் புத்தகம் அற்புதமாக விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அதை தான் நாம் வாசிக்கின்றோம். பக்கம் 800 பழைய ஏற்பாடு. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த மலேசிய வாலிபன் 44 கிராம் வைத்திருந்தவரை மரண தண்டனை விதித்தவர்கள் பின்பு எல்லா பெட்டிஷன்ஸும் அங்கே ரத்து செய்யப்படுகிறது. அந்த குடும்பத்தார் கடைசியாக ஜனாதிபதிக்கு மனுவை அனுப்புகிறார். அந்த ஜனாதிபதியும் அந்த மனுவை என்ன பண்றாரு? நிராகரித்ததாக அந்த சிறை நிர்வாகம் தெரிவித்து இன்னும் 2 மணி நேரத்தில் வந்து பாடி வாங்கிட்டு போகணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜ் அவர்கள் கடைசியாக வைத்த கோரிக்கை, என் மகனிடம் நாங்கள் போனிலாவது பேசுகிறோம் என்று அவர்கள் கெஞ்சுகிறார்கள். என்னுடைய சிறைக்குரிய விதிகளின்படி அதற்கு என்ன பண்ணவில்லை, விடவில்லை. அப்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இதுக்கெத்தான சட்டம் சட்டம் சட்டம்னு சொல்றீங்களே, எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வுகளின் அடிப்படையிலேயும் கருணை அடிப்படையிலும் அணுகுங்கள் என்று மலேசிய மக்கள் சிங்கப்பூருக்கு சொல்கிறார்கள். அதெல்லாம் அவர்கள் கேட்கும்படியாக ஆதரவு அவர் 2 மணி நேரத்திலே குறிப்பிடப்பட்டு பாடி ஒப்படைச்சிட்டாங்க. அவர்கள் கதறுகிற காட்சிகள் நெஞ்சை கொடுத்ததால் ஏறக்குரிய 10 வருடங்கள் அவரை சந்திக்கவே இல்லை. 2015 to 2025 அவர் சித்தே போயிட்டார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளோ குடும்பத்தை சேர்ந்தவர்களோ உலகம் சுற்றி நிறைய நடக்கிறது சொல்கிறார்களே. இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. உன் புத்தி தெரிந்த நாள் முதல் நீ செய்கிற அந்தகரமான, நேரடியான, மறைமுகமான எல்லா விதமான காரியத்தையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். விசேஷமாக வாலிபனே என்று அழைக்கிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும் காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். மனிதன் அல்ல, சக மனிதன் அல்ல, சக உறுப்பினர்கள் அல்ல, குடும்பத்தார் அல்ல, அப்பா அல்ல, அம்மா அல்ல, அல்லது ஆசிரியர் அல்ல, அல்லது முதலாளி அல்ல, அல்லது சிறை நிர்வாகமோ அல்லது அரசு சம்பந்தமான ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டோ அல்ல. தேவன் இதை செய்கிறார். நாம் தவறு செய்யும் போது ப்ராசிக்யூஷன் அண்ட் ஜுடிஷியல் என்கின்ற 2 முக்கியமான துறைகள் நம்மை கேள்வி கேட்கிறது. சில வேளையில் நாம் அதிலிருந்து தப்பித்து விடுகிறோம், சமாதானம் செய்து கொள்கிறோம், எவ்வளவோ காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் உலக காரியங்கள், தெய்வீகம் என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு கிரியையும், நீ செய்கிற ஒவ்வொரு கிரியையும், அது அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் சரி, அது தீமையானாலும் சரி, தேவன் எதிலே கொண்டு வருவார், நியாயத்திலே கொண்டு வருவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, சபையாரே, உங்கள் மனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டிய விஷயங்கள் இவைகள் தான். நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். சிறைச்சாலையின்
ஒரு சில அனுபவங்களை உங்கள் மத்தியிலே கூறினேன். ஒரு சில மாதங்கள் கூட உங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது. சைக்காலஜிக்கலாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். மனம் வேதனைப்படும், மனம் நொந்து போகும், வைத்தியத்தை நோக்கி செல்வீர்கள். ஆனால் தேவாதி தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளாமல் போவீர்களானால் நரகம் செல்ல வேண்டியிருக்கும். நரகம் எத்தனை கோரமான இடம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நரகத்திலே நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் என்றால் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது அவசியமாக இருக்கிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடுக்கையில் நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷருக்கு இல்லை என்று அறிந்தேன். ஆகவே நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடுக்கையில் நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்பதை அறிந்தேன் என்று வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கின்றோம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகமும் அதனுடைய ஆசைகளும் ஒழிந்து போ, அவைகளை 3 பதங்களாக மேற்கொண்ட வசனங்கள் பிரிக்கிறது. அவை கண்களின் இச்சை, அங்கே ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை ஆகிய இந்த 3 காரியங்களும் ஒழிந்து போ. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மரணம் அடைய போகிறோம் என்பதை நிச்சயமாக வசனம் பதிவு செய்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அந்த வசனம் நம்மை பதிவு செய்கிறதாக இருக்கிறது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்டதான காரியங்களை வேதாகமும் திட்டமாய் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று திருக்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஆகவே இந்த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் அல்ல, இந்த நீதித்துறையை அல்ல, தேவனுடைய நீதித்துறையை தான் வசனம் மிகவும் திட்டமாக பேசுகிறது. அது நன்மையானாலும் தீமையானாலும் அவைகள் எப்படி ஒரு திரையிலே வீடியோக்களை பார்க்கிறோமோ அதை போல உங்களுடைய காரியங்கள் அங்கே வந்து நிற்கும். அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி. நீ ஒருவருக்கு நன்மை செய்வாயானால் அந்த நன்மையும் கணக்கில் கொள்ளப்படும். நீ பாவம் செய்வாயானால் தீங்கு செய்வாயானால் அதுவும் கணக்கில் கொள்ளப்படும். பூமியில் நீங்கள் வசிக்கும் கடைசி மூச்சு வரை தேவனிடத்திலே மன்னிப்பு கோருவதற்கு உங்களுக்கு எல்லா விதமான தகுதியும் உண்டு, எல்லா விதமான வாய்ப்பும் உண்டு. அப்படி அதை நீங்கள் செய்யாமல் போவீர்களானால் நான் சொன்ன சிறைச்சாலையின் கஷ்டங்கள் எல்லாம் அல்ல, நீங்கள் நினைத்திருக்க முடியாத கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருடன் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் அவர்
உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இதுதான் நீதியின் டிபார்ட்மெண்ட். This is the department of justice. இந்த ஒரு இடம்தான், இந்த ஒரு தேவன் தான், இவருடைய நீதியின் துறைதான் உங்களுக்கு நீதியை பிறப்பிக்கும், நீதியை உங்களுக்கு கொடுக்கிறோம். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய முயற்சிகள் வீணாக. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலேயும் அங்கே பரலோகத்தின் தேவன் இதைதான் வலியுறுத்துகின்றார். 12-13 வசனங்களிலே, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாயப்படைந்தார்கள். சமுத்திரமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாயத்தில் படைந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மரித்தோரும் நாம் மிகவும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் இப்படியாக நியாயத்தீர்ப்பிலே நின்று, அது சிறியோராயிருந்தாலும் பெரியோராயிருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்றும், சமுத்திரமும் மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன என்றும், ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தில் படைந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவன் நம்முடைய குமாரனை கொண்டு நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பிலே நாம் இருக்கிறோம். நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் அதிலே வரும், அதிலே பார்த்துக்கள் என்றால் கொண்டு வரப்போம். ஆகவே நாம் மிகவும் நீதியான ஒரு வாழ்க்கையை செய்ய வேண்டியது அவசியம். நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை செய்ய வேண்டியது அவசியம். நாம் தேவனையும் அவருடைய வசனத்தையும் தள்ளுவோமானால் அது எப்படி இருக்கும்? யோவான் 12:48 அதைதான் சொல்லுகிறது. இந்த வசனம், என்னையும் தள்ளி என் வார்த்தைகளையும் தள்ளுகிறவனை என்ன தேவன் செய்வார்? இயேசு சொல்லுகின்றார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது கொண்டிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆகவே வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம், தேவன் நேசிக்கிறார். ஆனால் வசனம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ளாமல், தேவன் என்ன சொன்னார் என்பதையும் புரிந்து கொள்ளாமல், இதையும் நாம் செய்வோம், மனிதனுடைய உபதேசங்களையும் செய்வோம் என்று இருப்பவர்களை நாம் இந்த வேலையிலே நினைத்து பார்க்கும்போது அவைகள் தேவனால் சொல்லப்பட்டவைகள் தான் என்றும் நினைக்கிறது. காலையில் கூட ஒரு ஃபேஸ்புக் பேஜை நான் பார்த்தேன். மிக பிரபலமான ஒரு சபையை சேர்ந்த ஒரு நபர் அநேக பதிவுகளை அவர் போட்டுக்கொண்டே வருகிறார். அவர் அதற்காக அநேக நேரங்களை செலவு செய்கிறார். அப்படி நேரம் செய்யவில்லை என்றால் ஒரு நாள் எவ்வளவு போஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபேஸ்புக் பேஜ், அதை இன்றுதான் நான் பார்த்தேன். அதை பார்த்து கொண்டே வந்தேன். அவர் மிகப்பெரிய ஒரு பிராந்திய சபையின் போஸ்டர்களை போட்டுக் கொண்டு வருகிறார். அதிலே இயேசுநாதர் சிறையில் அறையப்பட்ட ஒரு படம் மற்றும் அநேக படங்களை அவர் கொடுக்கின்றார். அநேக காரியங்களை அவர் பதிவு செய்கிறார். அவருக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் தெரியவில்லை. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியார் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையும் தொழுது கொள்கிறார்கள். ஒரு சபையிலே ஒரு மூத்த ஒருவர், அவர் ரயில்வே போலீஸிலே உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறார். அதனாலதான் அந்த சபையிலே அவரை ஒரு முக்கிய இடத்திலே வைத்திருக்கிறார்கள். அவர் அந்த பதிவை போடுகிறார். இப்படியாக இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒருவரை நிறுத்தி அந்த இயேசு கிறிஸ்துவை போல அவர் சிலுவையில் அறையப்பட்ட புகைப்படத்தை எல்லாம் போட்டு கொண்டே வருகிறார். ஒரு வசனத்தில் வளர்ந்தவர் இப்படிப்பட்டதான பதிவுகளை போட என்ன விஷயம் என்றால், அவர் இந்த வசனங்களை மீறுகிறார். அந்த ஃபேஸ்புக் பேஜை எவ்வளவு பேர் பார்க்கிறாங்க?
உடனடியாக அவருடைய காரியத்தை என்ன பண்ணணும், கொண்டு வரணுமா இல்லையா அவருடைய தகவல். சிலர் சொல்லுகிறாங்க, அவங்களுக்கு தேவன் கொடுப்பாரு அந்த கூலி, உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் கேட்குது. அதுக்கு தானே பைபிள் பிரசங்கியா இருக்கிறாங்க. எதுக்குதான் இந்த பைபிள் பிரசங்கியா, எதுக்குதான் இப்போ இது அவர் நீ சொல்ல மாட்டியா? அவங்களுக்கு தேவன் வந்து பாத்தீங்கன்னா கூலி கொடுப்பாரு. அந்த கூலி கொடுக்கறதுனால நடந்தது தான் தோணும். நீ அவங்களுக்கு சொல்ல மாட்டியா? அவங்களுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா புத்தி சொல்ல மாட்டியா? அப்ப எதுக்கு வந்து பைபிள் ஒன்று கொடுத்தாரு, எதுக்கு ஒன்று பிரசங்கியார வச்சாரு? பிரதர் அவங்கவுங்க வந்து சேர்த்துக்கு தேவன் செய்வார் பிரதர், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப எதுக்கு உலகத்துல பிரசங்கம், அதுக்கு எதுக்கு தேவனுடைய வார்த்தைகள்? ஒருவன் தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்யவில்லை என்றால் நீ அவனுக்கு என்ன பண்ண எச்சரிச்சு சொல்றதுக்காக தான் உன் ஊழியக்காரனா வச்சிருக்காரு, உன ஒரு சகோதரனா வச்சிருக்காரு. அதை நாமத்தில் மேல நீ கூட சொல்லலாம், ஏன் பிரதர் இப்படி வசனம் இருக்கிறது, இப்படி நீங்கள் செய்கிறீர்களே, நீங்கள் அதை ஏன் மாற்றிக்கொள்ள கூடாது? ஒருவேளை நான் அப்படிதான் செய்வேன் என்றால் அது வேற விஷயம். ஆனால் சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? நமது கடமை. அப்படிப்பட்டதான கடமைகளை செய்வதற்கு உன்னை எனக்கு கஷ்டம். இப்படிப்பட்டதான காரியங்களை தான் இயேசுவானவர் தன்னுடைய 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருந்தார். இயேசுடைய ஊழியங்கள் என்ன ஊழியங்கள்? சீர்திருத்த ஊழியங்கள். அந்த பரிசேயரை பார்த்தவர்கள் அத்தனை கேள்விகள் கேட்டார். நீங்கள் இவ்வாறாக செய்கிறீர்கள் என்று சொன்னார். அநேக கேள்விகளை அவர்கள் கேட்ட போது அவர் மறு கேள்வி கேட்டு அவர்களை இந்த மாதிரி தவறு செய்கிறீர்கள் என்று சொன்னார். இயேசுடைய மொத்த விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அவர் ஒரு சீர்திருத்தவாதி, அவர் ஒரு புரட்சியாளர். அவர் பார்த்தீர்கள் மாற்றங்களை கொண்டு வந்தார். தவறு இது தவறு, இது தவறு, இது தவறு என்று சொல்லிக்கொண்டே தான் இருந்தார். அவர் ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியங்களை சுட்டிக்காட்டாமல் எந்த ஒரு பிரசங்கமும் செய்யவில்லை. அவர் பிரமாண மாற்றங்களை குறித்து பேசும்போது சொல்லுகிறார், உங்களுக்கு பழைய பாட்டிலே என்ன மோசே சொல்லி இருக்கிறார், ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால்தான் அது விபச்சாரம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பொண்ணை நீங்க என்ன பண்ணீங்க, தப்பா பார்த்தாவே அது விபச்சாரம் என்று சொன்னார். அதுதான் ஏற்கனவே நியாயப்பிரமாணம் இருக்கிறது. நீங்களே யூதராச்சு, நீங்களே அந்த இனத்துல தான் பிறந்தவங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா அந்த காரியத்தை அவருக்கு சொன்னார். ஒரு அம்மா வந்தாங்க, அந்த அம்மாவை அவர் விபச்சாரத்துல கையங்காலமா பிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. அவர் போய் பார்க்கல, அந்த ஜனங்க கொண்டு வராங்க எல்லாருமே. இந்த அம்மாவை என்ன பண்ணாங்க, நாங்க விபச்சாரத்துல கையங்காலமா நாங்க பிடிச்சோம், என்ன பண்ணலாம்னு கேட்கிறாரு. எங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி, யூதருடைய சட்டத்திட்டத்தின்படி என்ன பண்ணலாம், அவரை கல்லெறிஞ்சு சாவடிச்சிடலாம். சரி ரைட்டு. அங்க ஒரு பொறி வச்சுட்டு அவர் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு. உங்களை யார் தப்பு பண்ணலையோ என்ன பண்ணுங்க, அடிச்சு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு வேலையை பார்க்கிறாரு. ஆனால் மறுபடியும் அவர் நிமிர்ந்து பார்க்கும்போது யாருமே என்ன பண்ணல, அங்க இல்லை. அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, சரிம்மா நீயும் போ, இனிமேல் என்ன பண்ணாத. ஏன் சொல்லணும், ஏன் சொல்லணும், அவன் போயிட்டு அங்க போமான்னு சொல்லி ஏன் சொல்லணும்? இனிமேல் நீ பாவம் செய்யாத என்பதை அவர் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு இதை சொல்லுகிறார். இந்த மாதிரி காரியங்களை அவர் உணர்த்துகிறார். அவர் இரக்கங்களின் தேவனாய் இருந்தாலும் தொடர்ந்து அப்படி செய்யக்கூடாது என்பதை அந்த அம்மாவிடத்திலே வருத்துகிறது, வலியுறுத்துகிற தேவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே மனிதர்கள் என்ன மனநிலையில் இருந்தார்கள் என்பதை படப்பிடித்து காட்டுகிறது. தேவன் அதற்கு என்ன பதிலளிக்கிறார் என்பதையும் அங்கே காட்டுகிறது. இந்த விஷயத்திலே இது நியாயமா, இது சரியா என்பதை உங்கள் யூகத்துக்கு விட்டுகிறேன். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெய்கிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதாவது இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் நாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தமாயிருக்கிறது என்றார். இங்கே ஒரு கேள்வி, தேவன் இந்த மனிதன் தானே இந்த மாதிரி காரியங்களை செய்கிறான், ஒரு குடும்பத்தை தவிர, அதுவும் ஒரு மனிதனை தான் நீதிமான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால்
அங்கே நோவாவை மாத்திரம் நீதிமான் என்று சொல்லுகிற தேவன் அவர் நிமித்தமாக அவருடைய குடும்பத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். இங்கே நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால், என்ன வாசிக்கிறோம் என்றால், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரிந்தும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? தேவன் மனிதன் தானே தவறு செய்தார். அந்த குடும்பத்தை வைத்து எல்லாரையும் மனிதர்களை அழைத்து விட்டு அந்த இதெல்லாம் வச்சிருக்கலாமே, எதுக்கு ஒரு பேடை செய்து இதெல்லாம் நம்ம கொண்டு போய் அதில் வச்சு இதெல்லாம் ஆகாத வேலைன்னு கேட்கிறான் மனுஷன். விட என்ன? மனிதன் தானே தப்பு செய்யலாம், மிருகங்கள் தப்பு செய்தாங்க இல்லையே. அப்ப அந்த மனிதனெல்லாம் அழைச்சு விட்டுட்டு இந்த ஒரு குடும்பத்தை மட்டும் ஒரு பேழையில வச்சு சின்ன போட்டு போதுமே, அதுக்குன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய போட்டு, இவ்வளோ பெரிய ஒரு பேடை, அதில் பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு ஜோடி, கெட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி, நல்லதெல்லாம் 7 ஜோடி, இவ்வளோலாம் போய் ஏன் அங்கே இருக்கணும்? இதெல்லாம் ஏன் பண்ணணும்? எல்லாத்தையும் அழைச்சத பண்ணணும் என்றால் இந்த மனிதர்களுக்கு இவ்வளவு பேர் தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவை ஒரு சமநிலைமையில் இருக்காது. எடுத்துக்காட்டாக ஆடுகள் வளர்க்கப்படுகிறது, இவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறோம், ஆனாலும் பார்த்துக்கலாம் ஆடுகள் உற்பத்தி ஆகிக்கொண்டேதான் இருக்கிறது. மீன்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. இந்த மனுஷன் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை தேவன் தான் ஏற்பாடு செய்கிறார். உங்க வேலை என்னன்னா அதை பிடிச்சது அதை சாப்பிட்றது தான் வேலை. அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுது, அவ்வளோ சார்ஜ் பண்றான் அந்த மீனை. ஒரு மீன் வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் விற்குது ஒரு கிலோன்னு சொன்னா, அந்த மீனை அவன் உற்பத்தி பண்றானா இல்லை அவன் செய்யறானா அந்த மீனை? அதை ஆல்ரெடி என்ன அந்த கடல்ல அது இருக்குது, அதெல்லாம் பண்றான், குச்சின்னு வந்து விற்கிறான். இவ்வளவு காசு என்னதோ செய்த மாதிரி சொல்றான், எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்திருந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றான். ஆனா உண்மை என்னடான்னா, உங்க கையிலே போட்டு இந்த உடனே நீங்களே போய் பிடிச்சிக்கிறான்னு பார்த்தா அது கூட முடியாது. லைசன்ஸ் வாங்க என்ன பண்ணா அரசாங்கம் அங்கங்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, இங்கே தேவனுடைய திட்டத்தை பாருங்க. தவறு செய்தால் அவங்க என்ன பண்றாரு, அழிச்சு போகணும்னு முடிவு பண்றாரு. அவ்வளவுதான். நீங்களாம் கூட தவறு செய்வீர்களா, நான் தவறு செய்வோம்னா அழிவு நிச்சயம். அதில் அவர் கொஞ்சம் கூட அவர் யோசிப்பது அல்ல என்பதை தான் அந்த வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே இதை தேவன் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுள்ள நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. பாத்தீங்களா, ஹீப் என்ற வார்த்தை அங்கே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன பண்ற, இவ்வளவு குற்றத்தை நீ குவிச்சுக்கிற. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு என்ன கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார். இதையேதான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இதைதான் சொல்ல சொல்லி தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். 10ஆம் வசனம், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. கண்டிப்பா பட்சபாதம் இல்லை. என்னையும் உங்களையும் அவர் பிரித்து பார்ப்பதும், நான் மிகவும் முக்கியமானவன் என்றும் நீங்கள் முக்கியமல்ல என்றும் அப்படி பார்ப்பதும் அவருடைய பணி அல்ல. மாறாக, நீ நன்மை செய்வாயானால் உனக்கு நன்மை உண்டாகும், நீ தவறு செய்வாயானால் நிச்சயமாக தேவன் அதை கேட்பார். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தான் நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் ஒரு பிரத்யேகமான அதிகாரம். அந்த அதிகாரம் எதற்காக எழுதப்பட்டது என்பதை நீங்கள் அநேகர் அறிவீர்கள். அந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற காரியமும் 51ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற காரியமும் அங்கே மிகவும் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே
வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. யார் தான் ஜட்ஜி? அவர் தான் ஜட்ஜி. இந்த ஜட்ஜெல்லாம் வந்து சும்மா ஜட்ஜி, அவர் தான் நீதியான ஒரு ஜட்ஜி பார்த்துருக்கிறார். இந்த 51ஆம் அதிகாரம் பத்சேபாவிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த ஒரு சங்கீதம் பிரத்யேகமாக தாவீது அவர்கள் இதை பதிவு செய்கிறார். இப்படிப்பட்டதான சங்கீதத்திலே அநேக வசனங்கள் நமக்கு பார்த்தீர்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாவீது அவர்கள் எவ்வளவு நேர்த்தியாக இதை சொல்கிறார் என்று 7ஆம் 8ஆம் வசனம் சொல்கிறது. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் அந்த பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் வரும். ஒரு பாவத்திற்கு அவர் இவ்வாறாக தன்னை கெஞ்சுகிறார். நீ எவ்வளவு கெஞ்சணும் பாருங்க, நீ எவ்வளவு இறங்கி தேவனாண்ட பேசுறன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப நீ இறங்கி பேசணும். ஒரு பாவத்தை செய்த தாவீது அவர்கள் அதை தவிர எந்த பாவமும் செய்யவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தாவீது அவர்கள் எவ்வளவு பார்த்தீர்கள் என்றால் அவர் தன்னை மிகவும் தாழ்த்துகிறார் என்பதை பாருங்கள். அவர் கடைசியாக அங்கே 15, 16, 17 வசனங்களிலே பதிவு செய்கிறார். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கிறீர். அதை தான் நீ செய்ய வேண்டும். இப்பேற்பட்ட காரியங்களை தான் உன் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். நீதித்துறையினுடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், உங்கள் மேலே ப்ராசிக்யூஷன் என்று சொல்லப்படுகின்றதான காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும். அப்பொழுது நீதித்துறை முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்கும்? அது பேர் தான் 313 questioning. சகோதரனே, அன்பு தம்பி பால் டேவிட்டே, நீ தப்பு செய்தாயா இல்லையா? முதல் கேள்வி அதுதான். இப்ப என்ன சொல்றாங்க? வக்கீல் போய் சொல்றாங்க, ஜட்ஜி போய் சொல்றாங்க. அதெல்லாம் விட்டு நீ உண்மையை சொல்லு. நீ நீதித்துறையில போ. நீதித்துறை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? நீ தப்பு பண்ணா உன்னை ப்ராசிக்யூஷன் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும். ஃபர்ஸ்ட் நீதித்துறை என்ன தெரியுமா? 313 questioning தான். அந்த குற்றப்பத்திரிகையை பால் டேவிட் கையில கொடுத்து விட்டு, பால் டேவிட் இதை படிச்சுக்கிட்டு வா அப்படின்றதுனா டைம் தருவாங்க. 313 questioning வந்த உடனேயும் பால் டேவிட் இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்கு, நீ என்ன சொல்றன்னு கேட்பாங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்திய தேசத்தினுடைய 140 கோடி மக்களும் நீதிமன்றம் தான் சொல்றாங்க. பொய் வழக்கு. என்ன வழக்கு? அவங்க சொல்ல சொல்லி கொடுக்குறாங்க. பொய் வழக்கு. சரிப்பா, இவர் பொய் வழக்குன்னு சொல்லிட்டாரு. போலீஸ் சாட்சியெல்லாம் கூப்பிட்டா விசாரிக்கலாம். நீ உண்மையான தானே, நீ ஒப்புக்கொள்ளலாமே. அப்பா அம்மா போய் சென்று கேள். உன் மகன் பாவம் செய்திருப்பானால் உங்க அப்பா அம்மா இடத்துல போய் கேள். அவனை அனுப்பிச்சிடலாமா ஜெயிலுக்கு கேள். அவங்க என்ன சொல்றாங்க? ரொம்ப வேதனையோ எல்லா பாவம் செய்யலையா, என் புள்ள மட்டும் தான் செய்தானா, என் புள்ள ஜெயிலுக்கு போனோமா அப்படின்னு மக்கள் தோணும். அப்பா போய் கேள், அவங்களை கேள், சொந்தக்காரங்களை கேள். எவ்வளவு சவாலானாலும் பரவாயில்ல, என் புள்ளி என்ன பண்றீங்க, காப்பாத்திருங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, காப்பாத்திருங்க, நான் தண்டிக்கப்படக்கூடாது. எந்த மனிதனும் நீதிமன்றத்திற்கு சென்று நான் குற்றவாளி என்று தன்னை அறிவிப்பதே கிடையாது. மாறாக பொய் வழக்கு என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் உலக நீதிமன்றங்களுக்கு நீ பயந்தபடி சொல்லலாம். ஆனால் தாவீது சொல்லுகிற அந்த காரியம் பார்த்திருக்கிறார்.
சொல்லுகிறார். 17ஆம் வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கணியில் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு மிகவும் நெருங்கிய சீஷனாகிய பேதுரு அவர்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை பதிவு செய்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? இந்த வசனத்தின்படி இந்த மாதிரி தவறு செய்பவர்கள் இந்த பூமியிலே கூட அவர்கள் பார்த்தார்கள் என்றால் அங்கே பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பேற்பட்டதான காரியங்களை தான் வேதாகமம் வலியுறுத்துகிறது. கான்டெம்பரரி ப்ராஃபட்ஸ் என்று சொல்லப்படுகின்றதான எரேமியா அவர்கள் 23ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை பதிவு செய்கின்றார். பக்கம் 903 904 எரேமியா 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் என்ன சொல்றாங்க? எப்படி ஒரு டீம் இருக்கிறாங்க பாண்டிச்சேரி மக்கள்லாம், அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சமாதானம் தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் தெரியாது, எப்படி இருக்கிறாங்க ஒரு பக்கம், அந்த பக்கம் அந்த பெரியப்பாளைய மக்கள்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. இந்த பக்கம் சமாதானம் சொல்லுவாங்க, இந்த பக்கம் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆனாலும் இவைகள் எல்லாம் நடைமுறை காரியங்கள், எல்லாம் நன்றியை சொல்லுகிறது தான். இவைகள் உபதேசம் அல்ல, இவைகள் நாம் தினமும் பார்த்து கொள்ளும் போது சொல்லுகிற காரியங்கள் தான். இவைகளை புரிந்து கொள்ளாமல் சிலர் இதை ஒரு டாக்டரின் என்று போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது இந்த வசனத்தை பார்ப்போம். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவரை நோக்கி, தேவனுடைய அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து என்ன பண்றாங்க? உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் என்னது பொல்லாப்பு வராதது என்றும் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க நாட்டுல, இப்படிப்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. அவர் சொல்லுவாருங்க, ஐயா தேவன் என்ன பண்றாருல மன்னிச்சிருவாரு. தேவன் நிச்சயமாக மன்னிப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவத்தை செய்வோமானால் நமக்கு நம்மளது இமையிலும் பரவிலும் மன்னிப்பு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய வசனங்களை நாம் மீறி நடப்போமானால் அதற்கு என்ன பதில்? அப்ப இப்பேற்பட்டதான காரியத்தை நாம் அங்கே வாசிக்கின்றோம். அதே எரேமியா அவர்கள் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை பதிவு செய்கின்றார். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அந்த வசனம் பதிவாயிருக்கிறது. 883 எரேமியா 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள் என்று இஸ்ரவேல் மக்களை குறித்து அங்கே தேவன் பேசுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். உபாகமம் புஸ்தகத்திலே மோசே அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதியை நான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். அது உபாகமம் 29ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பக்கம் 261 பழைய ஏற்பாடு உபாகமம் 29ஆம் அதிகாரம் 18 முதல் இந்த வசனம் பதிவாயிருக்கிறது. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனுங்களாகிலும் ஸ்திரீ ஆகிலும் குடும்பம் ஆகிலும் கோத்திரம் ஆகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் ஈட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் ஃபேமிலிஸ் அவர் சொல்கிறார். முதலாவது பாருங்க, அவர் யார் சொல்றாருன்னா ஒரு புருஷனை ஆகிலும் 5வது வரையிலே இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ ஆகிலும் குடும்பம் ஆகிலும் கோத்திரம் ஆகிலும் என்று அங்கே சொல்லி 19ஆம் வசனத்திலே அப்படிப்பட்டவன்
இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தை நிமித்தம் வெற்றியை குறித்து அந்த இஷ்டத்தின்படி நடந்தாலும் எனக்கு சுகமாய் இருக்கும் என்று தன் உள்ளத்திலே தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாய் இரார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இருப்பார் என்று சொல்லப்பட்டது. அதனால அந்த வசனத்தை கவனித்தீர்கள் என்றால், அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தை நிமித்தம் விரிக்க குறித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்திலே தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாய் இரார். நெகட்டிவ்ல சொல்றார் மோசே 20ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையையும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபம் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் ராதபடிக்கு குறைத்து போடுவார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூரதேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தரது தேசத்திற்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமாய் இல்லாமல் போனால் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணங்களை நீங்கள் கொண்டிருக்க கூடாது. மாறாக அவர் வழியில் நீங்கள் நடப்பீர்களானால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றும், அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு சாபங்கள் வரும் என்றும் 28, 29, 30 வசனங்கள் 30ஆம் அதிகாரங்கள் இங்கே உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் அவர்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து செல்வோம். அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருங்கிய இந்த சீஷன் 1 பேதிலே ஒரு வசனத்தை அவர் பதிவு செய்து விட்டு சென்றிருக்கிறார். அது 4ஆம் அதிகாரம் 3 இருந்த வசனங்கள் பதிவாயிருக்கிறது. பக்கம் 120. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்படின்னா எத்தனை பேர் ரொம்ப போதும் என்ன பண்ணுவாங்க? இல்லையா, இன்னும் கொஞ்சம் நான் தான் இருக்கிற ஐயா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா பாருங்க. அவர் பாருங்க என்ன மாதிரி எழுதி அதை போதும் முடிச்சுட்டு பாருங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டுகளை சரியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிராராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விடாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை என்ன பண்றாங்க? சி அவெல்லாம் ஒரு மனுஷனாடா, ஒரு வெத்தலை பாக்கு இல்லை, ஒரு பீடி இல்லை, ஒரு சிகரெட் இல்லை, ஒரு பீர் இல்லை, தண்ணி இல்லை, எதுடா போங்க நம்ம பார்த்து என்ன பண்றாங்க? தூஷிக்கிறாங்க. சரி சரி பீர் மட்டும் லைட்டா கொஞ்சம் குடிச்சுக்கிறேன், எனக்கு அதெல்லாம் வேணாம், என் ஒய்ஃப் திட்டுவாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இந்த கெடுதி என்ன பண்றான்? இவன் ஆரம்பிக்கிறான். நல்லா இருந்த பையன் இப்படி கெட்டு போறான். டேய், சென்னையில சென்னை மாதிரி நடக்குதா அப்படின்னா, சென்னையில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாகவே இந்த நார்த் மெட்ராஸில் நான் சில பேரை பார்த்துருக்கேன். அவங்க கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. அவங்க அந்த பாஷையை பேசுறதை வச்சு நீ மெட்ராஸ்காரான்னு கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க? மெட்ராஸுக்குன்னு ஒரு பாஷைன்றது பாருங்க இல்லை, ஆனால் எப்படி மக்கள் சொல்றாங்க பாருங்க. அது எப்படி வருதுன்னு சொன்னால் அந்த பழக்க வழக்கங்கள் மத்தியில் நீ பேசுகிற நான் பேசுகிறேன், நம்ம அம்மாவை நீ திட்டுற, நம்ம அம்மாவை நான் திட்டுறேன், இப்படி ஒரு பேசிக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவனா நாம் ஆயிட்டாங்க. நாம் என்ன பண்ண வேண்டும்? அப்பேற்பட்டதான காரியங்களை விடுத்து நாம் தெய்வீக ஒரு மக்களாக நாம் வசிக்க வேண்டும் அல்லது வாழ வேண்டும். உங்களை பார்த்து என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரப்படுறது, நல்லா ரொம்ப உயரிய வார்த்தைகளை பேசணும். தேவனுடைய வார்த்தைகளை நீ பேசும்போது ஐயா ஸ்தோத்திர ஐயா அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் சொல்றாங்க. ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஐயா நீங்க வந்து கிறிஸ்தவா. செக்ரட்டரியேட்ல நான் சென்றிருந்த போது ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடித்து அதை பல பேருக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க நினைச்சாங்க அது என் வார்த்தை நினைச்சாங்க. ஆனா செக்ரட்டரியேட்ல தான் அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. செக்ரட்டரியேட்ல என்ன பிரதர் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மக்கள் இருக்காங்க. தலைமை செயலாளர், அதாவது தமிழக அரசின் தலைமை ஆபீசர் தான். அங்க போனீங்கன்னா மினிஸ்ட்ரிக்கெல்லாம் எப்படி தெரியுமா சொல்றாங்க? பணிவான வணக்கம். என்ன வணக்கம்? தெரியுமா அந்த வார்த்தையை? வணக்கம் இல்லை,
பணிவான வழக்கம். கவர்னருக்கு பெண் கவர்னராக இருந்தால் ஹர் எக்ஸலன்சி அப்படின்னு தான் அழைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆங்கில தான் ஹிஸ் எக்ஸலன்சி என்று தான் அழைக்கணும். அதே போல ஒரு அமைச்சராக இருந்தா அவங்க எப்படி அழைக்கணும்? மாண்புமிகு. யாருன்னா மாண்புமிகு. ஒரு எஸ்பி கரெக்ட் இருந்தா அவங்க உயர் திரு. ராணி எப்படி திரும்ப அழைக்கணும்? ராணி ராணி குயின் அழைக்கணும். ஹர் மெஜஸ்டி என்ன அழைக்கணும்ல? அந்த அம்மா இருக்கிறாங்க லண்டன்ல ராணி ராணி அவங்க எப்படி அழைக்கணும்? ஹர் மெஜஸ்டி. ஜட்ஜிங் எப்படி திரும்ப கூப்பிடணும்? ஹிஸ் லார்ட்ஷிப் அப்படின்னு தான் கூப்பிடணும். ஹிஸ் லார்ட்ஷிப். தேவன் எப்படி திரும்ப கூப்பிடணும்? ஏசாண்டவர் ஜெபம் பண்ணுவாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏசு என்பது யாரு? அவர் எவ்வளவு மரியாதை, அவர் எவ்வளவு உயர்ந்தவர், வானத்துக்கு கூப்பிட்டாங்க. அதுதான் இயேசுவானவர் அப்படின்னா பண்ணணும். இயேசுவானவர். அதில் தேவன் என்ற வார்த்தையே தமிழ் வார்த்தை கடவுள். இங்க ஒரு பிரசங்கியார் வந்தாரு. நான் இப்பெல்லாம் தமிழ்ல பேசுறதுனால என்ன யாரும் கூப்பிடுறதில்லைன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா தமிழ்ல தான் பேசுவேன்னு சொன்னாரு. அவருக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் எல்லா இடத்துலையுமே அவர் நின்று கூட சொல்லுகிறார். அவரு இங்க நான் அவரை வச்சு இங்கேயே நான் தமிழ்ல தான் பேசுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. சரி ஜனகராஜ் சரியா கவனிக்கல நீங்க. அவர் கடவுள் கடவுள் தான் சொல்லி டீச் பண்ணி இருக்கிறார். தேவன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவர். இது ஒரு வடச்சொல் தான். தேவன் என்ற சொல்லு வடச்சொல். கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. அந்த மொழிக்கு அவர் தான் கடவுள். அதுதான் தமிழ நீ வட சொல்லி நீ இந்திக்கார மராத்தி நீ தெலுங்கு இப்படி கிறிஸ்துவுக்குள்ள அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இந்த பைபிள் எல்லா லாங்குவேஜ் பிரிண்டா இருக்கு. இங்க ஒரு பிரதர் வந்து பேசுறாரு அவருடைய லாங்குவேஜ் தெலுங்குல. நான் டிரான்ஸ்லேட் பண்ணலாமே. இதை புரியாம அவரு தமிழர்கள் தமிழ் பேசுறது இல்ல, பைபிள் தப்பா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன தப்பா எழுதப்பட்டிருக்கு? தேவன் என்ற வார்த்தை வடச்சொல். வடச்சொல்லுக்கு யார் தான் அந்த மொழியை கொடுத்தவர்? யாரு? தேவன் தான். அப்படின்னா இது தமிழே தான் தூய தமிழ்ல பேசி என்ன பண்ண போறாரு? இங்க இருக்கிறவங்க தான் ஓட்டுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தூய தமிழ்ல பேசு. தமிழ் இல்லாத வார்த்தையாடி கர்நாடகாவில் போனால் ரொம்ப தீவிரமாக செய்வாங்க. கன்னட மக்கள் கன்னடம் தான் ரொம்ப அவசியம் சொல்றாங்க. கன்னடாலையும் தேவன் அந்த மொழியை கொடுத்தவர் யாரு? தேவன் தான். தெலுங்குக்கு தேவனுடைய விஷயத்துல மொழி அப்பாற்பட்டது. அவங்க சொல்ற அந்த குறுகிய ஓட்டத்தில் அந்த ஓட்டத்தில் நம்ம பேசக்கூடாது. அவர் சொல்றாரு நான் இனிமேட்டு முழுகுதல் தான் சொல்லுவேன். அதை முழுகுதல் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்பேன். அப்படின்னா ஞானஸ்தானன்றது தப்பான லாங்குவேஜ், அது வடமொழி. நான் என்ன பண்ணுவேன்? அதுதான் எடுப்பேன். கொடுத்தல் தான் சொல்லுவேன், காணிக்க நான் சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லிங்க வராது. அப்ப நான் சொல்ற தமிழ் டிக்ஷனரி எழுதிக்கோ, அதுவும் வேலை, அது நம்மளுடைய வேலை இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்டதான வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே 5ஆம் வசனம், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாயத்திற்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். கடைசியாக நான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு மிகவும் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசன பகுதி அது. அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களே, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோடு ஏற்படுத்தினாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கம் பண்ணினார் என்றார். நீங்க தேவனுக்கு பயப்படுவார். ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் ட்ரெஸ் கோடு? பார்த்தீங்கன்னா இங்க டிஷர்ட்டு அதெல்லாம் போட்டு வர மாட்டேன். ஒரு பெண் ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கும்? ஒரு பக்கத்துல பரிசுத்தம் ஒரு ஸ்திரியை போல ஜாக்கெட்டை திரும்பி தைச்சு முதுகெல்லாம் அவர்கள் காட்டாமல் அவர்கள் ஒரு நியாயமான ஒரு ஸ்திரீகளாக நடந்து கொள்கிறார்கள். ஒரு சில சகோதரிகள் இப்படி நமக்கு போதிக்கிற சகோதரிகள் என்ன இப்படி ட்ரெஸ் பண்றாங்கன்னா அவங்க கோச்சிங் போட்டாங்க சார். இதுக்கு சபைக்கு எதனா சம்பந்தம் தான்? அப்படி ஒரு விமர்சனம் பண்ணாமல் இருக்கும் ஒரு சகோதரியை நம்ம வாய் மூட முடியுமா? ஆறாக ஒரு கிறிஸ்தவன் அவன் பரலோகம் போகணும்னு சொன்னா ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும்? ப்ராப்பரா இருக்கும். ஆமா,
இந்த நான் திருப்பூர்ல இருக்கிறதுனால போய் சினிமா போட்டாக்கு போறேன், திருவள்ளூர்ல நான் ஒழுங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்க போனாலும் என்ன பண்ணணும்? ஒழுக்கமா இருக்கணும். அதே போல எனக்கு இந்த ஊர்ல தான் வந்து ஒரு மனைவி, முதல் பக்கம் தான் வச்சுக்கிறேன் ஒரு மனைவின்னு சொல்லக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா வாழ்க்கை. ஏன் நீ எங்க போனோம்? பரலோகம். பரலோகம் போகணும்னு சொன்னா தேவனுக்கு பயந்து நடக்கும். செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே. ஆகவே அருமையான அந்த நாளிலே இந்த அருமையான வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணி வாழுங்கள். தேவனுக்காக பயப்படுங்கள். தேவன் மேலே பக்தி வைராக்கியம் கொள்ளுங்கள். தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நான் உங்களை நன்றாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களுக்கு